இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நோ ப்ராப்ளம், வழி வச்சிருக்கேன். இப்ப யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் ஹெல்ப் பண்றதா சொல்லவே இல்லையே. நான் ஹெல்ப்பும் கேட்கலையே. இனிமே என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்க வேண்டாம். கிடைக்காது. கோலத்து மேல நிக்கிறீங்க. ஓ சாரி. ஹெல்ப் மட்டும் இல்ல, சாரி கூட வேண்டாம். ரொம்ப நிம்மதி. என்ன பேசிட்டு இருக்காங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? This is the last time. இனிமே நீ கோலம் போடக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. புரியுதா உனக்கு? இனிமே நீ கோலம் போட வேண்டாம். ஐயோ விடுங்க அண்ணி, பண்றீங்க. என்ன பண்றீங்க? விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க ஜனனி, விடுங்க விடுங்க. ஐயோ அம்மா, பாட்டி, ரம்யா, பவானி எல்லாரும் வாங்க. பாட்டி வாங்க 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 வாங்க. ஐயோ, என்னது இது? என்னாச்சு? என்ன ஜனனி இப்படி நிக்கிற? ஏண்டி காலையிலேயே கத்தன? ஜனனி முதல்ல கோலத்தை போட்டு அசத்த போறாங்க. போடுங்க. ஜனனி, ஏன் உன் முகத்துல இப்படி கோலப்பொடியா இருக்கு? ஒருவேளை மலேசியால கோலத்தெல்லாம் மூஞ்சில தான் போடுவாங்களோ? சரி சரி, கோலத்தை போடு பார்க்கலாம். ஐ வாண்ட் மலேசியா கோலம். எனக்கு கோலம் போட தெரியாது. பின்ன எதுக்கு அவங்க போட்ட கோலத்தை தண்ணி ஊத்தி அழிச்சீங்க? என்னடி சொல்ற? வாழற வீட்டுல கோலத்தை அழிச்சியா? உன்னெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க? அத்தை, ஏதோ விளையாட்டா பண்ணிருப்பாங்க, விடுங்க. ஒழுங்கா கோலம் போட்டிருக்க மாட்டாங்க, அதனால ஜனனி அழைச்சிருப்பாங்க. எத்தனை நாளா கோலம் அவதான போட்டா? இப்ப என்னாச்சு? ஜனனி, மாமா பாக்குறாரு, ஒரு 4 கோடாவது போடு. கிண்டல் பண்றியா? எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்றேன்ல. உங்க காதுல விழல? ஜனனி, கண்டவங்க நம்ம வீட்டுல கோலம் போடும் போது தெரிஞ்ச கோலத்தை நீ போடுமா? சரி சரி, எல்லாரும் போங்க, அவ கோலம் போடுவா. கோலம் போட்டதும் அத பார்த்து ரசிச்சுட்டு போலாம். காவேரி, நீ பேசாம இரு. கோலம் போட தெரியாம எதுக்கு போட்ட கோலத்தை அழிச்ச? பாட்டி என்ன சொல்றீங்க? ஜனனியா கோலத்தை அழிச்சா? ஏன்? ஏய், அது உன் பொண்டாட்டிட்ட கேளுடா. பாட்டி கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஜனனி, நீ தான் அந்த கோலத்தை அழிச்சியா? ஆமா, நான் தான் அழிச்சேன். துளசி போட்ட கோலம் எனக்கு பிடிக்கல. ஏய், நல்லா தானே போட்டிருந்தாங்க. துளசி கோலம் போடுறதே எனக்கு பிடிக்கல. வர வர நீ ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ற. எல்லாத்தையுமே தப்பா யோசிக்கிற. நான் தப்பா யோசிக்கிறேனா? நல்லா புரிஞ்சுக்க, துளசி மேல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா துளசி இந்த குடும்பத்துக்கு சில நல்லது பண்ணிருக்கா. அசிங்கப்படுத்தி அப்படியே அவளை வெளியே துரத்தி விட முடியாதுல்ல. சமாதானமா தான் அனுப்பணும். நீங்க அனுப்புவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து துளசிய போக விடாம ஏதோ ஒரு காரணம் சொல்லி இங்கே வச்சிருக்கீங்க.
அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஜனனி ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாத்தையும் இப்படி தப்பா பார்க்காத. தப்பா நடந்தா தப்பா தானே பாப்பாங்க. பல்லு தெரிய சிரிச்சு கோலம் நல்லா இருக்குன்னு சொல்றியே, அது தப்பில்ல? ஜனனி நீ நீ ஏன் இப்படி ஆயிட்ட? நீ பழைய ஜனனியாவே இல்ல. நீயும் பழைய சிவாவாவே இல்லையே, நீ துளசியோட சிவாவா இருக்க. துளசிய தான் உனக்கு பிடிச்சிருக்கு, துளசிய அனுப்ப உனக்கு மனசே இல்ல. துளசிய இங்கே வச்சுக்க பாக்குற. உனக்கு 2 பொண்டாட்டி தேவைப்படுது. ஏய் அர்ஜுன், ஏன் நிறுத்திட்ட? அடி, நல்லா அடி. எனக்குன்னு யார் இருக்கா? அர்ஜுன் உன்னை விட்டா எனக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா? உன்னை நம்பி தானே என் சொந்த நாட்டை விட்டு நான் இங்க வந்தேன். ஜனனி நான் எனக்கு இங்க யார் இருக்கா? என்ன அடி, அடி, நல்லா அடி. ஜனனி 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 ஏய் சாரிடா, இங்க பாரு. ஏய் இங்க பாரு, என்ன பாரு ஜனனி, இங்க பாரு. இங்க பாரு, எதுக்கு இப்ப எமோஷனல் ஆகுற? ஏய் இங்க பாரு, இந்த குடும்பத்துல யாருமே துளசிக்காக பேசல. சரியான ரீசனுக்காகத்தான் தங்க வச்சிருக்காங்க. சொல்ல போனா நமக்காகத்தான். லீகலா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் தங்க வச்சிருக்காங்க. நான் நம்பிட்டேன் சிவா, ஏய் ஜனனி நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன். ஜனனி ஜனனி அழாத ஜனனி, நீ பாரு சீக்கிரமா எல்லாம் சரியாயிடுமா ப்ளீஸ். நேத்து நகைப்பட்டகத்தை எடுத்து ஜனனி கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாங்கல்ல. நான் என்ன பண்ணேன்னா, நேத்து நைட் அந்த நகைப்பட்டியை எடுத்து ஸ்டோர் ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டேன். இப்போ அந்த நகைப்பட்டி காணும். மா என்னம்மா, ஏமா இப்படி பண்ற? மா தப்பு பண்றமா, பெரிய தப்புமா. மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா என்ன நினைப்பாரு? ஐயோ ஏமா இப்படி இருக்க? யாரோ எடுத்துட்டாங்க, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ராஜசேகரா தான் இருக்கும். அவன் தான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தான். அவனாதான் இருக்கும். கண்டிப்பா அவன் தான் அந்த நகையை எடுத்திருக்கணும். மா நீ எடுத்தத ராஜசேகர் பார்த்தாரா? இல்லையே, ஆனா அவன் தான் முழிச்சிட்டு இருந்தான். அவன் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மா ஏமா இப்படி ஆயிட்ட? ராஜசேகர் எடுத்திருந்தா நம்ம கிட்ட சொல்லிருப்பாரே. யார் அவனா? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் சரியான திருட்டு பையன். சரி, இப்ப என்னடி பண்ணலாம்? நீதான் பாக்கலல, பேசாம இரு. நகை காணோன்னு எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ அப்ப துளசியும் சித்தியும் தான் எடுத்திருப்பாங்கன்னு பழி அவங்க மேல போட்டுடலாம். என்ன சொல்ற? ரம்யா, பழி போடுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த நகை எங்கடி போயிருக்கும்? மா சிக்கி அசிங்கப்படாதமா, வா. ஏய் ரம்யா, 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 இரு ரம்யா. இப்பவே சொல்லிடலாமா? அப்பதான் அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியும். ஷோ மா, பைத்தியமா நீ போய் இப்ப சொன்னா உனக்கு எப்படி தெரியும்னு உன்னை கேட்க மாட்டாங்களா? மா நகைக்கு ஆசைப்பட்டு அசிங்கப்படாத.